எல்லா நாள் போல இன்னைக்கும் கண்டிப்பா ஒரு சாதாரணமான நாளாக தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள் மாதிரி தோணுதே. February 14 இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்ல. இன்னைக்கு எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணுவேன் பாரு. என்ன யாரை பார்த்தாலும் கையில ரோஸு, காலேஜ், ஜெகஜோதியா இருக்கே. ஆனா நான் சந்தோஷப்படக்கூடாது. ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும். என்ன அவளை தவிர மற்ற எல்லாருமே நடந்துட்டு இருக்காங்களே. ஒரு மெசேஜாவது போட்டிருக்காளான்னு ஃபோனில் பார்ப்போம். என் ப்ரப்போசல் ஏற்றுக்குவாளா மாட்டாளா தெரியலையே. என்னது, இன்னொருத்தன் கூட நடந்து போயிட்டு இருக்காளா? அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு போ. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்பெண்ட் பண்ண டைமும் பணமும் வேஸ்ட்டாக போச்சு. சரி, எனக்கு இப்போ வாழவே பிடிக்கலையே. இவ்வளோ பெரிய ஹார்ட் பிரேக் என்னால் தாங்க முடியாது. நான் சூசைட் செய்ய போகிறேன். நான் நடந்து வந்த ரோட்டில் நான் பார்த்தேன் பெரிய பெரிய பஸ்ஸு, கார்லாம் போயிட்டுருக்கு. அதில் விழுந்துக்கிட்டே என் வாழ்க்கையை நான் முடிக்க போகிறேன். இதுக்கு மேலே நான் வாழ்ந்து என்னதான் லாபம் இருக்குது? இந்த ஃபோன் வேற நேரங்கிட்ட நேரத்தில் தேவையில்லாத ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு. என்னது, யூடியூப்ல ஷார்ட்ஸ் வந்திருக்கா? இன்னைக்கு நீ ஏசப்பாட்ட போ, சும்மா சொல்லு, எல்லாம் கை வருத்துங்களேன். உங்க பேரை சொல்லுங்களேன். ஏசப்பா உங்க செல்ல பிள்ளை, உங்க பேரை சொல்லுங்க. வந்திருக்கிறேன் சொல்லுங்க. சூப்பர் இல்லைங்க. ஐயோ, என்ன ஏசப்பான்னு சொன்னாலே போதுங்க. நான் அடிக்கடி கிராமத்தில் வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, இந்த உலகத்தில் ஏசப்பாவை ஐஸ் வைக்க பழைக்கணும்னு சொல்லணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஏசப்பாவை ஐஸ் வைக்கணுமான்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஜெபங்கிறது என்ன தெரியுமா? ஏசப்பாவை ஐஸ் வைக்கிறது தானுங்க. இதுதான் இங்கே இருக்கிற வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் அப்பாங்க உலகத்தில் இந்த இயேசு இந்த அப்பாவை தவிர உலகத்தில் உன்னை நேசிக்கிறதுக்கு ஒருவரும் கிடையாது. அப்படி சமூகத்தில் நீ இருதயத்தை ஊற்றினால் போதுங்க. உங்கள் கவலைகள் எல்லாம் டெய்லி இரவில் போய் சொல்லிட்டு போய் நீ தூங்கி பாருங்க. காலையில் எந்திரிக்கும் போது ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு அற்புதத்தோடு எழும்ப உதவி செய்வார். உம்முடைய அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை இயேசுவே.